அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இன்று நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் பொது தமிழ் பகுதியை பொறுத்தவரையும் நிச்சயமாக எல்லாருக்குமே மிக கடினமாக தான் உணரப்பட்டது. இந்த கேள்வியை பொறுத்தவரையும் குரூப் 2 லெவல் பொது தமிழில் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கீ ஆன்சரை முழுமையாக பார்க்கலாங்க. 100 கேள்விக்கு பொது தமிழ் பகுதியிலிருந்து. முதல் கேள்வி, பொறுத்துக. சாந்துனா அறை என்று பொருள், குருவினா ஓப்பு, சுனைனா குடை, அருவினா இழிதல். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் புக்லேயே இருக்கவே இருக்காது, சொற்பொருளை கேட்டு வச்சுருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 2, ஒளிமரபை கண்டறிக. புல் என்பது சிமிழ்க்கும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 3, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறித. அலை ஓய்ந்த கடல் போலனா அமைதி, அடியற்ற மரம் போல வீழ்தல். டெஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கு, ரெகுலர் டெஸ்ட்டில். மத்தியில் அகப்பட்ட தயிர் போலனா மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 3, 4, 2, 1. கேள்வி 4, உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன? உகிர் சுற்றுனா நகச்சுற்று, உகிர்னா நகம், நகச்சுற்று. கேள்வி 5, ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. ஓலக்கம்னா அரசவை அல்லது பெரியவர்களின் கூட்டம்னு சொல்லுவாங்க, அது பொருள். அப்போ இங்கே ஓலக்கம் என்பதன் வேர்ச்சொல் ஓல். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 6, பொறுத்துக. அணிகம் 3 சொல்லினி. அணிகம்னா ஊர்தி என்று பொருள், அணிகம் என்பது சிவிகை என்று பொருள், அணிகம் என்பது படையில் ஒரு அளவை குறிக்கும், அணங்கு என்பது காமனை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 7, கூற்று காரணம். கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ யா ஆ ஓ எனும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாகும். சரி, இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. கேள்வி 8, கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இடைச்சொல் அம்மவாளி என்பதே சரியான விடை. கேள்வி 9, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. சரியான சொற்றொடர் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். கேள்வி 10, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. யார் புகழ்ந்துரைப்பார்னா காயிதே இஸ்மாயில் உரைநடையில் இருக்கும் அறிஞர் அண்ணா. ஸ்கூல் புக்கில் கேட்ட கேள்விதான். கேள்வி 11, டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது? டி.கே. சிதம்பரனார் தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர் வரமாட்டார். அப்போ இங்கே தவறான தொடர்பில்லாதது 4 மட்டும். கேள்வி 12, காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கிரை, தாள், முத்தம், வருகை. கேள்வி 13, பிழை திருத்துக. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியதா? ஒரு வராது, ஓர் வரும். அப்போ கூற்று தவறு. காரணம் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். சரி, அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. கேள்வி 14, ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை மருவு தேவோட்டை, கோவன்புத்தூர் மருவு கோவை, பூந்தமல்லி மருவு பூனமல்லி, சோழநாடு மருவு சோநாடு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 15, கலைச்சொலுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. வெட்டாரன் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் முன்கோபி. கேள்வி 16, கலைச்சொலுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளேசியர்னா பனி ஆறு. கேள்வி 17, கூற்று காரணம். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்விதான். ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டானா கிடையாது. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 18, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காண தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர், கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். கேள்வி 19, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல். தகுதினா இங்கே பொறுமையால், திருக்குறள் கேட்டிருக்காங்க. கேள்வி 20, அரைப்புள்ளி அமையும் இடங்கள். ஸோ இந்த நிறுத்தற்குறிகள் ஏரியாவிலிருந்து தெளிவாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். சரி, கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிந்துள்ளன. சரி, அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. கேள்வி 21, ஆசிரியர் புகழினியாளிடம் கேள்வி கேட்டு பதில் தருமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளியிடுக. ஆசிரியர் புகழினியாளிடம் ஒரே ஒரு கமா மட்டும்தான் வரும். கேள்வி கேட்டு பதில் தருமாறு செய்தார். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 22, வேலை பிசகு. வேலை பிசகு எனும் மரபு தொடரின் பொருள் தீய காலம். கேள்வி 23, ஆப்பசைத்த குரங்கை போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. வேதனை. கேள்வி 24, பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்சம் வகைகிறது? நிகழ்கால பெயரச்சம்.
கேள்வி 25. நடை என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனின் பெயர். உயர்திணை வினையாளன் பெயர் நடந்தவன். கேள்வி 26. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று வைத்து. ஏவல்னா கட்டளையா வரக்கூடியது. கேள்வி 27. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகைக்கு சார்ந்தது? பாடும் பாடல் நிகழ்கால பெயரச்சம். சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 28. 27வது கேள்வி பிரிவினை தொடரை கண்டறிக. அது ஸ்கேன் பண்ணும்போது மாறி இருக்கு. பிரிவினை தொடரை கண்டறிக. அரசன் மாலை அணிவித்தான் என்பதே சரியானது. கேள்வி 28. எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது போல் முதல் வேற்றுமையாக, முதல் வேற்றுமையில் இருப்பது போல் மூன்றாம் வேற்றுமையாக மாறும் வினை எப்பொழுது நிகழ்னா செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும் பொழுது. கேள்வி 29. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. கேள்வி 30. சரியான இணையை கண்டறிக. தாராபாரதி ஆசிய ஜோதி வருவரா? தப்பு. முடியரசன் காவியம் சரி. கவிமணி இதய ஒளியா? தப்பு. ரசிகமணி விரல் நுனி வெளிச்சங்களா? தப்பு. தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள் வருவார். முடியரசன் வீரகாவியம், கவிமணி ஆசிய ஜோதி, ரசிகமணி இதய ஒளி. அப்போ இங்கே சரியாக இருக்கிறது 2 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 31. சேர்த்து எழுதுக. பலா குட்டல் அருமை. இது சேர்த்து எழுதுவது இயல்பு புணர்ச்சி இருந்திருக்கும். பலா அருமை. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 32. பிரித்து எழுதுக. கங்கௌகம். கங்க குட்டல் ஓகம். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 33. கோரல் கொள்ளுதல் என்ற போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. அடுதல். கேள்வி 34. பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஒரு எழுத்து வி. 35. மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. கேள்வி 36. பொறுத்துக. அபிலியானா மன உறுதி குறைபாடு. அகோமியானா தலை வழுக்கை. அப்சஸ்னா சீல்கட்டி. அலியோபியா யூனிவர்சலிஸ்னா உடல் வழுக்கை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 37. நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர். நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளிம்பி நாகனார். இதில் விளிம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இயற்பெயரை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 38. மண்ணோடி ஏந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்னா மனமாற விருந்தினரை உபசரிக்காதவர். கேள்வி 39. நன்னூல் குறிப்பிடும் ஒரு எழுத்து ஒரு மொழி 42. கழக தமிழ் அகராதி 1964. பாவனந்தார் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு துவக்கப்பட்ட ஒரு எழுத்து ஒரு மொழிகள் எத்தனைனா 82. 40. டேஸ் டேஸ் ஒருவோர் ஆயின் ஒருவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரையில் உள்ள எதிர்ச்சொல் மடவம் மடந்தை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 41. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி அரைப்புள்ளி. 42. மரபு தொடர்பு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடினா பெருங்குழப்பம். அகட விகடம்னா தந்திரம். ஈரட்டுனா உறுதியின்மை. கை கூடுதல்னா சித்தி அடைதல். சரியான விடை 42க்கு ஆப்ஷன் பாம்பே. 43. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும், யானை புலிரும். சரியானுடைய ஆப்ஷன் சி. 44. தமிழ் சொல்லை கண்டறிக. இங்கே காதி, சாம்பார், சாவடி எல்லாம் தமிழ் சொல் கிடையாது. உடுக்கை என்பதே தமிழ் சொல். சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 45. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்கள் கூறியுள்ளதை பொறுத்துக. ஸோ தமிழ் மொழியில் எந்தெந்த சொற்கள் எவ்வளோ கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா போர்ச்சுகீசிய மொழி பார்த்தீங்கன்னா 411 சொற்கள் கலந்துருக்கு தமிழ் மொழியில். தெலுங்கு மொழியை பொறுத்தவரை 34 சொற்கள் கலந்துருக்கு. அரபு, பார்சக, இந்துஸ்தானை பொறுத்தவரை 486 மொழிகள் கலந்துள்ளன. ஆங்கில மொழி 6 சொற்கள் தமிழ் மொழியில் கலந்துள்ளன. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 46. பெயரச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை. ஈறுகிடாத பெயரச்சம் இல்லாத பொருள். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 3, 2, 4, 1. கேள்வி 47. அக்ரிணை தொடரை கண்டறிக. மலர்கள் என்பது அக்ரிணை. அப்போ மலர்கள் மலர்ந்தன. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 48. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை கண்டறிதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. சரியானுடைய ஆப்ஷன் சி. 49. ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல் கருத்துரு. 50. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். 51. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம்னா கூட்டம், காணம்னா பொண்ணு. கணம்னா கூட்டம், காணம்னா பொன். கேள்வி 52. சரியான விடை குறிப்பை தருக.
கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையில் ஈப் என்று ஒரு ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்ற பொருளை தந்தது. சரியானது. கூற்று சரி, காரணம் சரி. 53. பின்வரும் நோற்றில் சந்தி பிழையற்ற தொடர் எது? அங்கு கேட்டேன் என்பது சந்தி பிழையற்றது. சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 54. புவியியலில் அட்வான்ஸ் எனும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. கடற்கரை இயக்கம். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. 55. பொறுத்துக. ஃப்ரீ சென்சார்ஷிப்னா முன் தணிக்கை, பொசிஷன்னா உடைமை, பிரிஸ்கிரிப்ஷன்னா நீடனுபோகம், பிரீமியம்னா முனைமம். சரியானவிடை ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. கேள்வி 56. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துக்கள். ஏழாவதில் இடம்பெறாத மருத்துவ பொருள் வந்து சுக்கு, திப்பிலி, கண்டங்கத்திரி, சிறுநாப்பு. கண்டங்கத்திரி வராது, சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றிருக்கும். அப்போ 3 மட்டும் பொருந்தாதது, மற்ற 3 வரும். 58. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய ஒத்து. நூல் வந்து திரிகடுகம். ஆசிரியர் நல்லாதனார். 59. பொருத்தமான தேர்வு செய்க. மலைனா வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. சரியானோட ஆப்ஷன் ஏ. 60. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு. களி, களி. களினா கழித்தல், களினா கழித்தல். சரியானோட ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 61. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என பழமொழியின் பொருள் கண்டறிக. குறைத்து மதிப்பிடாதே. கேள்வி 62. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல், கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல், கச்சை கட்டுதல்னா முரண்படுதல், கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 63. பிழையான தொடரை கண்டறிக. இங்க பிழையானது ஆப்ஷன் சி மட்டும் தான் பிழையா இருக்கு. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இங்க காலை என்றது இந்த லை வந்திருக்கணும், மனம் 3 சொல்லி நான் வந்திருக்கணும், மனம். அப்போ பிழையானது ஆப்ஷன் சி. கேள்வி 64. வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை, குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்பு, தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை, சினைப்பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம், குளிர்ந்தது நிலம், இடப்பெயர் கொண்டது. சரியானோட ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 65. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். செற்றம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பகைவர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக செற்றம் என்பதை கம்ப்ளீட் பண்ணாமல் மாற்றி அப்படியே வந்து பகைன்னு சொற்பொருள் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. செற்றம்னா பகை, பகைக்கு எதிர்ச்சொல் வந்து நட்பு, நட்புனா கேண்மை இங்கே தந்திருக்காங்க. சரியானோட ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 66. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. சரியானோட ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 67. கூற்று காரணம். யானைகள் விரைந்து ஓடியதுன்னு இருக்குது. ஓடினன் ஓடியனன்னு வந்திருக்கணும், அப்போ கூற்று தவறு. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதி இடம்பெறணும். பலவின்பாலுக்கு பலவின்பால் தான் இடம்பெறணும், அப்போ தவறு. அப்போ இங்கே கூற்றும் தவறு, காரணமும் தவறு. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 68. பொறுத்துக. கால்புக். கால்புக்னா மறுகவனிப்பு பதிவேடு. ரெக்கார்ட் இஷ்யூஸ் ரிஜிஸ்டர்னா செம்மை பதிவேடு வழங்கல் குறிப்பேடு. பாப்பர் சூட் ரிஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடு. பேர் காப்பி ரிஜிஸ்டர்னா செம்மைப்படி பதிவேடு. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 4, 1, 2, 3. கேள்வி 69. அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல். அடோரிங்னா போற்றுதல். கேள்வி 70. கூற்று காரணம். கூற்று. மெய் எழுத்துக்களைப் போல உயிர் எழுத்துக்களும் மின் எழுத்துக்கள் உண்டு. சரி. உயிர் எழுத்துக்கு குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் மின் எழுத்துக்கள். சரி. அப்போ கூற்று சரி, காரணம் சரி. கேள்வி 71. பொறுத்துக. மறுப்பு யானை தந்தம், விறகு தந்திரம், மருகன் வழிவந்தோன், சீரடி சிறியடி. சரியான விடை ஆப்ஷன் சி. 4, 2, 1, 3. கேள்வி 72. பொறுத்துக. மானினா குள்ளன், மானினா மாமன், கனகம்னா படை, 2 சுழி கனகம் வந்தால் பொன்னை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 73. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர்னா காட்சி உணர்தல். கேள்வி 74. பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல். ஆங்கரேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல்லுக்கு வந்து சரியான தமிழ் சொல் ஊன்றுதலை. கேள்வி 75. கூற்று காரணம். உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடு தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். சரி. காரணம். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். சரி. இங்கே கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் எனும் கூற்றை சரியான விளக்கியுள்ளது. கீழ்கண்டது தவறான ஒன்றை தேர்வு செய்யும். இங்கே இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. சரி. புக் கொஸ்டின் தான். பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சியாலை தேர்வு. சரி. திராவிடம் என்ன சொல்ல முதல் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டவர். இங்கே ஈராஸ் பாதர்னையார் தந்திருக்காங்க. தவறு. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பறை நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இங்கே தவறானது 3 மட்டும் தவறாக இருக்குது.
கேள்வி 77 இருபொருள் தருக. தாரணினா பூமி என்று உலகம் என்று இரு பொருளை தரக்கூடியது. கேள்வி 78 ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு ஓங்கி உயர்ந்த மலை அப்படின்னா இங்கே மேல் பகுதியை குறிக்கக்கூடியது. கேள்வி 79 பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாகம். இது வியாழம், இதில் பொருந்தாது, வியாழம் மட்டும் பொருந்தாது. வியாழம் என்பது கிரகத்தை குறிக்கக்கூடியது. அதே முரல், வகுளி, வாழை எல்லாம் மீன் வகையை குறிக்கக்கூடியது. கேள்வி 80 தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்த பொருள் நட்பை பெருக்குதல். கேள்வி 81 அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழி என்னன்னா குந்தி தின்றால் குன்றும் ஆளும். கேள்வி 82 தொடரமைக்க. விரிந்தது விரித்தது சரியானது. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 83 கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்க கழகம் ஆகும். சரி. 2 சொற்களுக்கு இடையே ஈக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்க கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று சரி, காரணம் சரி. பொறுத்துக. விலங்குகள் இளமை பெயர். நவினா மரி, முதலைனா பார்ப்பு, உடும்புனா ஓந்தி, மீன் கெண்டைனா சினை. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 84க்கு ஏ. 85 புள்ளின் உறுப்பை கண்டறி. தளிர். 86. ஸோ 86லேருந்து 88 ஈஸி தான். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். இது எல்லாருமே எழுதியிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. வ.உ.சி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டார்? பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டார். 88 வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். 89 ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள் என்று பெயர். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. சரி, ஓ, ஏ என்பன சுட்டி எழுத்துக்களா? சுட்டி எழுத்து தப்பு. சுட்டி எழுத்துக்கள்னா ஆ, இ, ஊ தான் சுட்டி எழுத்துக்கள் வரும். அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 90 கூற்று காரணம். அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பது சுற்றிய சொற்களாகும். சரி. இடப்பொருட்களை சுற்றுவதற்கு ஆ, இ, ஊ வந்துள்ளது. சரி. அப்போ கூற்று சரி, காரணம் சரி. கேள்வி 91 பொருந்தா இணையை கண்டறிக. இங்கே வந்து நெடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்துல இணை எழுத்துக்கள் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே ஆ, இ, ஐக்கு இணை எழுத்து ஈ வந்திருக்கணும், இங்கே ஆ தந்திருக்கான். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் சி. கேள்வி 92 வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை. ஒயிட் ஹால் எங்கே இருக்குன்னா பிரிட்டானிய அரசு அலுவலகத்தை தான் குறிப்பிடுகிறது. கேள்வி 93 இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக. டார்க் ஃபைபர்னா இருட்டு இழை, டிமான்னா பின்னணி நிரல், டார்க்கஸ்னா மிகு இருள்மை, டென்சிட்டினா அடர்த்தி. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 94 பூட்கை என்ற சொல்லின் பொருள். பூட்கையிலோன் யாக்கை போல, அது குறிக்கோள் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பண்ணன்னு சொல்லியிருக்கோம் புறநானூரில். சரியான விடை ஆப்ஷன் சி. 95 உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தது யாருன்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருப்பார். கேள்வி 96 நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்வரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைப்பர். நீரவர் என்று அழைப்பர். கேள்வி 97 குதிர்தல் இணையான வேறு சொல். குதிர்தல்னா ஒழுங்காதல். கேள்வி 98 எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எழுத்து பிழையற்றனா ஆப்ஷன் ஏ சரியானது. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. 99 100 ஈஸியான கேள்வி தான். பேராகிராஃப்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப்லேருந்து 5 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க, கட்டாயம் கேட்டிருக்காங்க. தென்னிந்தியான் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி எதுனா குற்றால அருவி. கேள்வி 100 கனவு இல்லத்தை பற்றி ஒரு குறிப்பு தந்து அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்கள் இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. 10 விருதாளருக்கு இல்லம் வழங்குவாங்க. ஸோ பொது தமிழை பொறுத்தவரையும் 50-50 தான் சொல்லலாம். 50% ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம், மீதி 50% டஃப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக எழுதின எல்லா போட்டியாளர்களுக்குமே இது வந்து விதிவிலக்கல்ல. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு சிலபஸ் பேட்டர்ன் மாற்றின பிறகு குரூப் அவருடைய ஸ்டாண்டர்டான கொஸ்டினை வந்து வச்சுருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அடுத்து அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2க்கான பொது தமிழ் பகுதியும் ஒன்று இதை விட இது ஆவரேஜாக இருக்கலாம், இது இதை விட டஃப்பாக கூட வரலாமே தவிர. ஸோ எளிமையாக இயல்பாக கேட்குற மாதிரி கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 2A மெயின்ஸ்லேருந்து பேட்டர்ன் அப்படியே டஃபஸ்ட்டாக எவ்வளோ பொது தமிழில் வந்து டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எளிமையாக கேட்டாலும் சரி, இல்லை கடினமாக கேட்டாலும் சரி, மிக கடினமாக கேட்டாலும் சரி, அதுக்கு தகுந்த வகையில் இந்த குரூப் 4 வந்து நம்ம ஒரு பாடமாக எடுத்துகிட்டு இனி வரும் காலங்களில் அடுத்த குரூப் 2க்கு உடனடியாக வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்கணும். அதுதான் ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட்டுக்கான அழகு. ஸோ அது நெகட்டிவாக அமைஞ்சிருக்கலாம், இல்லை வந்து கொஸ்டின் வந்து டிசப்பாயிண்டடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய இலக்கு வெற்றி பெறணும். வெற்றி அடையும் வரை நம்மளுடைய உழைப்பை வந்து விடக்கூடாது, நம்முடைய எஃபர்ட் போட்டுனே இருக்கணும். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒலிம்பியா ஐஸ் அகாடமி சார்பாக மண்டேலேருந்தே பார்த்தீங்கன்னா குரூப் 2 2Aக்கான ப்ரிலிம்ஸ்
தேர்வுக்காக டெய்லி டெஸ்ட்டு அதே போல் வீக் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து ஏற்கனவே பேசியிருப்போம் அப்லோட் வீடியோவில். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து இனி வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக வந்து செய்வதற்கான இந்த குரூப் ஒரு பேஸ் பண்ணி நம்ம தேர்வு வினாத்தாள்களை அணுகலாம். நிச்சயம் நம்மளால் முடியலனா வேறு யாரால் முடியும்? உங்களால் முடியாத யாரோ ஒரு இதே குரூப் ஒரு கொஸ்டினை நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற தவறை சரி செய்து கட்டாயம் வந்து இந்த 2025 நீங்களும் ஒரு அரசு பணியாளராக உருவாக வேண்டும். அதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி எப்போதும் துணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.